அத்தனை பேருக்கும் ஹாப்பி அண்ட் ஹெல்தி மார்னிங். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நிலை நிகழ்ச்சிக்கு நீங்க திறப்பு கொண்டு கேட்கலாம். திறப்பு கொள்ள வேண்டிய 0444459444. வாழ்வியல் மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு கேட்கிறோம், எந்த அளவுக்கு அதை பத்தி படிக்கிறோம், எந்த அளவுக்கு அதை நம்ம உணர்வு பூர்வமா உணர்ந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஏன் இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்மளால தவிர்க்க முடியல? ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால ஸ்டீரியோ டைப்டா இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் மாற்றி அமைக்க முடியல? அந்த ஒரு பாத்ல இருந்து நம்ம சரியான வழிக்கு ஏன் நம்மளால போக முடியல அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய காரணங்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல நம்ம இருக்கோம். இந்த நேரங்கள்ல சில விஷயங்கள்னா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்குன்ற மாதிரியான நிறைய காரணங்கள் இருந்தாலும் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் இது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது புரியும். ரீசெண்டா ஒரு ரிசர்ச் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒபிசிட்டினால அதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால ஒபிஸா இருக்கவங்களுக்கு முதல்ல பிரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் இஷ்யூ. பிரெக்னன்சி கன்சீவ் ஆகுறது அவங்களுக்கு டிலே ஆகலாம், இல்லை தள்ளி போகலாம். அண்ட் பிரெக்னன்சி அவங்களுக்கு வந்தா கூட அதுக்கப்புறமா அந்த ஓவர் வெயிட்னால அவங்களுக்கு மூட்டு வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் தாண்டி குழந்தை பிறக்கும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த அம்மாக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் குழந்தைங்களும் வர வாய்ப்பு இருக்கு. குழந்தை நிறைய ஹெல்த் ரிஸ்கோட, நிறைய ஹெல்த் ஃபேக்டர்ஸோட பிறக்குமா. ஸோ அடுத்த ஒரு ஜென்ரேஷனையும் நம்ம பாதிக்கிற மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும்னா இன்னைக்கு அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். ஸோ அதனால தான் உங்களுடைய என்ன சந்தேகமா இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க திரும்ப கொண்டு கேட்கலாம். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கௌதமன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த ஒபிசிட்டி குறித்து நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ இது பிரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசும்பொழுது இந்த குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்த் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்த பேஷண்ட்ஸ் மூலயமா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள், என்னென்ன மாதிரியான ஹெல்த் ரிஸ்க் அந்த குழந்தைக்கு ஏற்படும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாய் ப்ரெக்னென்ட் ஆகும்போதுலேருந்து குழந்தை பிறக்கும் வரை அந்த காலத்தில் நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ரிச்சுவல் ஃபாலோ பண்ணுற ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். இந்த ரிச்சுவல்ஸோடைய முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மதருடைய சந்தோஷம், அதே போல் அந்த குழந்தைகளுக்கு தேவையான கம்ப்ளீட் நரிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். 3வது மாதத்தில் ஒரு சடங்கு, 6வது மாதத்தில் ஒரு சடங்கு, 7வது மாதத்தில் ஒரு சடங்கு, குழந்தை பிறப்பதற்கு முன்பு ஒரு சடங்குன்னு சொல்லி ஒரு ஒரு வரிசையாக ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கிராமங்களில் நம்ம பார்க்கலாம். இதை இன்றைக்கி நம்ம மாடர்ன் வேர்ல்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இதனால் ஒன்றும் நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமிலியில் இன்றைக்கி நம்ம அதை நடக்கிறத பார்க்குறதில்ல. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கும்போதும், இப்போ சமீப காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிறப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போதும், அந்த காலத்தில் 1000ல் 2 குழந்தைகள் பிறக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனைகளோடு பிறந்தாங்க. இந்த காலத்தில் 100ல் 10 குழந்தைகள் பிறக்கும்போது பிரச்சனையோடு பிறக்கிறாங்க. ஸோ இதில் என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் அந்த பெண்கள் அவர்களுடைய உடல் எடையை கருத்தில் கொள்வதே கிடையாது. ஈவன் தோ டாக்டர்ஸ் அவங்க ப்ரெக்னன்சி டைமில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வெயிட்டை செக் பண்ணுங்கன்னு. பட் சம்ஹவ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ரொம்ப நம்ம மாறிட்டோம். உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது, அதிகமான அரிசி உணவுகளை சாப்பிட்றது, பழங்களை சாப்பிட்றது கிடையாது, நிறைய காய்கறிகள் கீரைகளை சாப்பிட்றது கிடையாது. இது எல்லாத்துக்கும் சப்ளிமெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, டாக்டர் கொடுக்குற சப்ளிமெண்ட்டுங்கிறது நம்ம நல்ல சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் சாப்பிடும்போது அதையும் மீறி ஊட்டச்சத்து குறைவு இல்லாமல் இருப்பதற்காக கொடுக்குறது தான் சப்ளிமெண்ட். ஆனால் இன்றைக்கு அந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் தவிர்த்துடுறாங்க அந்த பெண்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் அந்த சப்ளிமெண்ட்டை மட்டும் போதும்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, பிறக்கக்கூடிய குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குறைபாடாக பிறக்கக்கூடிய 10 குழந்தைகளில் 3 குழந்தைகளுக்கு ஆட்டிசம் சொல்லக்கூடிய நோய் வரதை பார்க்குறோம். 2 குழந்தைகளாவது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. பிறக்கக்கூடிய 1000 குழந்தைகளில் இன்றைக்கு சென்னையில் 2 குழந்தைகள் பிறக்கும் போதே நீரிழிவு நோயோடு பிறக்கிறாங்க, டயபெட்டிஸோடு பிறக்கிறாங்க. அவங்களோட இன்சுலின், அவங்களுடைய பேங்க்ரியாஸ் சுத்தமாக வேலை செய்கிறதே கிடையாது. ஸோ இன்னும் நிறைய கன்ஜெனிட்டல் எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, குழந்தை பிறக்கும் போதே தோல் நோயோடு பிறக்கிறாங்க. குழந்தைகளுடைய எடை மிக அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த குழந்தையோட எடை அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா நேச்சுரல் டெலிவரிக்கு நம்ம வழியே கிடையாது. ஸோ சிசேரியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த
தாய்மார்கள் அவர்களுடைய உடல் எடையை சரியாக கவனிச்சுக்கிறது இல்லை. இன்னும் கிராமத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தைராய்டு டெஸ்ட் கூட சரியாக எடுத்து பார்க்கறது இல்லை. ஏன்னா குழந்தை வயிற்றில் உருவாகும் போது அந்த பெண்ணுக்கு சர்க்கரை நோய் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, அதே போல் தைராய்டு நோயும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கரெக்டாக அதை டெஸ்ட் பண்ணி அதுக்குள்ள சப்ளிமெண்ட்ஸோட அவங்க ப்ரெக்னென்சியை கரெக்டான வெயிட்டோட மேனேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் டெலிவரி டைமில் ரிஸ்க் கிடையாது, பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். நிச்சயமா டாக்டர், இது முக்கியமான ஒரு பிரச்சனையா வந்து பார்க்க முடியுது. இது குறித்து தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சலாவுதீன் ஃப்ரம் நாகர்கோவில். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? நான் வந்து சார்ட்ட வந்து சயாட்டின் கம்ப்ரெஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. அவர் வந்து அன்னைக்கு வந்து கீழே உட்காந்து வார்ம் அப் பண்ணும்போது கீழே ஜன்னலை பிடிச்சி உட்காந்து எழுதிட்டு இருப்போம். அப்போ வந்து எனக்கு டக்குன்னு சவுண்ட் வந்துட்டு அதுலேருந்து லைட்டாக முட்டு வீங்கி இருக்கு. மூட்டு வீங்கி இருக்குங்களா? லைட்டாக வீங்கி இருக்கு. சரிங்க சரிங்க, டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம். சலாவுதீன் சார், இந்த வீக்கம் வந்து எப்பவுமே ரொம்ப அதிகமாக இருக்கா? இல்லை அது அடுத்த முட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் இருக்கு, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. சரி, நீங்கள் நம்ம வயதுக்கேற்ற உடற்பயிற்சிகள் தான் செய்யணுமே தவிர வயதை மீறிய உடற்பயிற்சிகள் அதிகமாக செய்யக்கூடாது. நீங்க வந்து வாக்கிங் போங்க. ஒரு நிமிஷம் டாக்டர், வாக்கிங் போறதுக்கு முன்னால இந்த உட்கார்ந்து எழும்பலாமான்னு கேட்டா நீங்க மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்கன்னு சொன்னேன். ஆமா. காரணம் என்னன்னா சில நேரங்கள்ல அதிகமா நம்மளுடைய தசைகளை ஸ்ட்ரெச் பண்ணோம்னா அது ஏதாவது லிகமெண்ட் டேர் கொண்டு வந்து விடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி உண்டு. ஸோ அதிகமாக அந்த உட்கார்ந்து எழுந்திருக்கக்கூடிய உடற்பயிற்சியெல்லாம் வேண்டாம். நீங்கள் வேகமாக போகக்கூடிய வாக்கிங் சம்மந்தப்பட்ட உடற்பயிற்சிகளை மட்டும் செய்யுங்க. சரி, வேகமா வாக்கிங் போகலாம். தாராளமா வாக்கிங் போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கு பழைய மெடிசனே போதும், வேற புதுசா நான் ஒன்று எடுக்கணும்ல? ஒன்றும் வேண்டாம், மகாராஜ தைலமே தடவுங்க, வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுங்க, அதுவே போதும், அதுலேயே குணமாயிரும். ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க சார். ஆலோசனை வந்து ரொம்ப சரியாக வந்து பின்பற்றுங்க. ஏன்னா வந்து ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து அட்வைஸ் பண்ணும்போது வந்து அது விகரஸாக வந்து கண்டினியூஸாக ரொம்ப நேரமாக பண்ணிட்டு இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அதனால ரொம்ப சீக்கிரம் பலன் தரும் அந்த மாதிரி கிடையாது. டாக்டர் என்ன மாதிரி சொல்கிறாரோ, என்ன ஆலோசனையை வந்து குறிப்பிட்டு வந்து சொல்கிறாரோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராதா, சென்னையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க ராதா, உங்களுடைய கேள்வி என்ன? வந்து 2 கேள்வி கேட்கணும், பசங்களுக்காகவும் எனக்காகவும். சரி, முதல்ல உங்களுடைய பசங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து வீசிங் இருக்கு. ஆனா வந்து அடிக்கடி சளி பிடிச்சிக்குது, இருமல், சளி, வயிறு வலிக்குதுன்றானுங்க 2 பேருமே. ஓகே, என்ன வயதுமா 2 பேருக்கும்? பெரியவனுக்கு வந்து 10 வயசு, சின்னவனுக்கு 6 வயசு. சரிம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, கேட்கலாம். அம்மா, சின்ன வயசுல இருந்தே வீசிங் இருக்குன்னு சொல்றீங்களே, எத்தனை வயசுல இருந்து இந்த பிரச்சனை இருக்குமா? 1 வயசுல இருந்து இருக்குங்க டாக்டர். ஓகே. ஸோ இந்த 2 குழந்தைகளுக்குமே பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய பலவீனம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்குன்னு சொல்லலாம். இதற்கு வந்து நல்ல உணவுகள் கொடுக்கணுமா. குழந்தைகளுக்கு வந்து புரதச்சத்து, புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் கொடுக்கணும். அந்த குழந்தைகளுக்கு முடிஞ்சால் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சிகளை சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்றத பாருங்கள். நீங்கள் ஒரு முறை முடிஞ்சால் கிளினிக் கூட்டிகிட்டு வாங்க, அந்த குழந்தைகளுக்கு தேவையான மருந்துகள் என்ன அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இந்த எப்பவுமே ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி மலச்சிக்கலோ அல்லது வந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளோ வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால உணவுடைய அளவு குறைங்க. உதாரணத்துக்கு 4 அல்லது 5 இட்லி சாப்பிடக்கூடிய இடங்கள்ல அந்த 1 இட்லி குறைச்சி கொடுங்க. வயிறு நிரம்ப அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க. ஒரு 3/4 வயிறு அளவுக்கு சாப்பாடு கொடுங்க. தேவைப்பட்டா 3 வேளை சாப்பாடுங்கிறத 4 வேளையோ 5 வேளையோ பிரித்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா வீசிங்கும் அவங்களுக்கு ஏற்படாது, வயிறு தொந்தரவும் ஏற்படாது. அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் உணவுல இருந்து நல்லா கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய அடுத்த கேள்வியும் தொடர்ச்சியா நீங்க கேட்கலாமா? ஹலோ, எனக்கு வந்து கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்திருக்கு. அது ரொம்ப நாளா இருக்கு, ஆனா போக மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது மருந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பொதுவாக கண்ணுக்கு கீழே கருவளையம் அப்படிங்கிறது 2 காரணத்தினால ஏற்படலாம். 1 தூக்கமின்மை அப்படிங்கிறது, 2வது உடலுக்கு தேவையான விட்டமின் B12, D3 அப்படிங்கிற 2 விட்டமின் குறைபாடுகளால ஏற்படும். பெரும்பாலும் பெண்களுக்கு ஏற்படுறது அப்படிங்கிறது விட்டமின் குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகத்தான் இருக்க முடியும். நிறைய முருங்கைக்கீரை உணவுல சேர்த்துக்குங்க. அதே போல் வந்து இந்த சோற்று கற்றாழை எடுத்து அதோட சாறு இருக்கும், அதை மட்டும் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு ராத்திரி படுக்கும்போது கண்களை சுற்றி ஒரு பேக் மாதிரி போட்டு படுங்க. ஒரு 1 மாசத்துலேயே நல்லா குணமாகிறத பார்க்க முடியும். டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா, உங்க 2 பிரச்சனைக்கான தீர்வுமே நிச்சயமா கிடைக்கும். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம்.
ஓகே, கால் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர், நம்ம வந்து குழந்தைகள், பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த ஒபீஸ் பேரண்ட்னால வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கோம். பட் டியூரிங் ப்ரெக்னன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் வெயிட்னால வந்து மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படுற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இது குறித்து சொல்லுங்கள். பொதுவாக இன்றைக்கி பெண்கள் யாருமே அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க சாப்பிடக்கூடிய உணவு தான் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு உதவுது அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பெரும்பாலான பெண்கள் பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த கர்ப்ப காலத்தில் அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால அந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப மூட் ஸ்விங் இருக்கும். தேவையில்லாத கோபங்கள் இருக்கும், சில விஷயங்கள் பிடிக்காதுன்னா பிடிக்காதுங்கிற பிடிவாதங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்களுடைய உடலுக்கு தேவையான அளவை விட 2 மடங்கு சத்துள்ள உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு தேவையான சத்தும் கிடைக்கும், அவர்களுடைய உடலும் பலவீனம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க. அவங்களே சமைத்து அவங்களுடைய லஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சூழலில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர்களுக்கு தேவையான சத்துக்களும் அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை, குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கிறதில்லை. எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி, குழந்தை பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா, குழந்தையும் இன்றைக்கி பலவீனமாக இருக்குது. அந்த தாய்மாருடைய எலும்பு சிஸ்டம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, ப்ரெக்னன்சி முடிஞ்சு வரக்கூடிய பெண்களில் ஒரு 100 பேரை கூப்பிட்டு அவங்களுடைய போன் டென்சிட்டி டெஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக 90 பேருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்க மாதிரி தான் ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த பலவீனத்தினால அவர்களுக்கு முட்டு வலி, சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத சாஸ்திரம் படி பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடிய முக்கியமான காலம் அப்படிங்கிறதே அந்த ப்ரெக்னன்சி முடிந்த அடுத்த 6 மாத காலத்தில் தான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஈவன் என்னோடய லைஃப்பில் கூட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, எப்போ இது ஆரம்பிச்சதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் வந்து, சார் என்னோட 2வது குழந்தை பிறந்து ஒரு 3 மாதத்தில் எனக்கு இந்த முட்டு வலி ஆரம்பிச்சது, ஒரு 4 மாதத்தில் ஆரம்பிச்சது, அதன் பிறகு தான் சார் இது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு கண்டுபிடிச்சோம், பட் அதுக்கு முன்னாடி எனக்கு அதுக்குள்ள சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரெக்னன்சி டைமில் அந்த பெண்கள் சத்துள்ள உணவுகளை தகுந்த ஆலோசனையோடு கரெக்டாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த ப்ரெக்னன்சிக்கு பிறகு வரக்கூடிய முட்டு சம்பந்தப்பட்ட நிறைய வலிகள் சம்பந்தப்பட்ட மனநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து கூட வெளியில் வரலாம். நிச்சயமா டாக்டர். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து கவனத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களையும் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்து மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலுடைய சேர்பர்சன் டாக்டர் கௌதமன் அவர்கள் இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய என்ன சந்தேகம் இருந்தாலும் ஆயுர்வேதம் குறித்து உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் கல்பாக்கத்துலேருந்து லதா பேசுகிறேங்க. சொல்லுங்க லதா, உங்களுடைய கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி பார்த்தீங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஓகே. 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 7 டைம் குழந்தை இருந்து கருவிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதத்தில் வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகேம்மா. இப்போ இடையில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இருந்து குழந்தை இருந்து ஐஓஇ பண்ணோம். ஐஓஇ பண்ண பிறகு தான் குழந்தை இருந்துச்சு. குழந்தை இருந்த பிறகு வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 டைம் குழந்தை எடுத்துட்டாங்க. ஓகேம்மா. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சைடு எஃபெக்டாக என்னன்னு தெரியல. சுகர் இருக்கு, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டும் இருக்கு. லோ தைராய்டு 25 mg சாப்பிட்டு இருக்கேன். சரிம்மா. இப்போ நான் அடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படின்ற 7 குழந்தை இப்படி ஆனதுனால நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகல. ஒரு 6 மாசமா வீட்டிலேயே இருக்கேங்க. சரிம்மா சரிம்மா. உங்களுடைய வயது என்னம்மா இப்போ? வயசு வந்து 31 வயசு ஆச்சுங்க. 31 வயசு ஆகுது. உங்களுக்கு இந்த சுகர் அண்ட் தைராய்டு வந்து எப்போ உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? இப்போ 1 வருஷம் ஆகுதுங்க. 1 வருஷம். சரி, டாக்டர் இருக்காங்கம்மா, கேட்கலாம். என்ன காரணத்தினால இந்த மாதிரி ஆகுதுன்னு ஏதாவது மெடிக்கல் ரீசன் சொல்லியிருக்காங்களாமா? இல்லை சார், அவங்க வந்து சொல்றவங்க என்ன சொல்றாங்க, டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, அதனால தான் அபார்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்ல. சரி. அப்போ இயற்கையா உருவாகக்குள்ள இதை மாதிரி வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அபார்ஷன், தும்பினாலும் அபார்ஷன் ஆயிடும், இரும்புனாலும் ஜலதோஷம் முடிக்கும், இரும்புனாலும் அபார்ஷன் ஆயிடும். சரி. அப்படி இருக்கக்குள்ள சரி ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நல்ல சத்து உள்ள டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. அது சாப்பிட்ட பிறகும் வந்து கொஞ்ச நாள் இல்லாம இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கருமுட்டை வளர்ச்சிக்குள்ள சுகர் அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் 2000 ரூபான்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. கருமுட்டை வளர்ச்சிக்குள்ள இன்ஜெக்ஷன், ஹார்மோன் இன்ஜெக்ஷன் சொன்னாங்க. சரி. அது போட்டு ஐவி பண்ணி எனக்கு குழந்தை இருந்துச்சுங்க.
இருந்து 3 மாசத்துல வந்து சரியான முறையில வளரல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டாங்க. 2 டைம் இதை மாதிரி எடுத்துட்டாங்க. சரி. எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 450 எனக்கு சுகர், ரொம்ப ஃபேட் ஆயிட்டேன். இப்போ வந்து 75 கிலோ இருக்கேன் நான். ம். இப்போ பாத்தீங்கன்னா நான் போய் டெஸ்ட் பண்ணா 450 இருந்தது சுகரு. இப்போ இன்சுலின் போட்டு குறைச்சி இப்போ 150 160 அப்படி கம்மியில் இருக்கு. அது போல சைடு எஃபெக்டா என்னன்னு தெரியலங்க. அந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண பிறகுதான் எனக்கு தைராய்டும் வந்திருக்கு, அது போல இந்த சுகரும் வந்திருக்கு. இப்படி இருக்கக்குள்ள நான் படுத்தது YYO இல்லை IVFO பண்ணா எனக்கு குழந்தை இருக்குங்களா, இல்ல நம்ம எனக்கு முதல்ல என்ன ப்ராப்ளம் தெரியல. அதுதான் ஆயுர்வேதத்தை பொறுத்த வரையிலும் முதல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு அவர்களுடைய இனப்பெருக்க மண்டல உறுப்புகளை பலப்படுத்துறதுக்கான சிகிச்சை முதல்ல கொடுப்போம். எடுத்த உடனே குழந்தை இல்லாமல் வரவங்களுக்கு குழந்தை உருவாவதற்குரிய மருந்துகள் கொடுக்க மாட்டோம். ஆயுர்வேதத்தில் சில பஞ்சகர்ம சிகிச்சைகள் இருக்குது, உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய சிகிச்சைகள் இருக்குது, கருப்பையை சுத்தப்படுத்தக்கூடிய சிகிச்சைகள் இருக்குது, கணையத்தை பலப்படுத்தக்கூடிய சிகிச்சைகள் இருக்குது. அந்த சிகிச்சைகள்லாம் கொடுத்து அதன் பிறகு தான் உங்களை கருவுற செய்வோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நாங்கள் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதன் பிறகு இயற்கையாக கருவுறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி எவ்வளவு நாட்களுக்கு சிகிச்சை தேவைங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி நேரில் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்கம்மா. உங்களுக்கு வந்து உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து நிச்சயமாக கொடுக்க முடியும். கன்சீவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கங்க மேம். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. விஜயா பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? வந்து இப்போ வந்து ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்குங்க மேம். அதுக்கு என்ன பண்ணாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை அபார்ட் ஆயிடுச்சுங்க. திருப்பி 2வது ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ எனக்கு 40 இயர்ஸ் ஆச்சு. இப்போ என்னாச்சுங்க, இந்த கன்சீவா இந்த கடைசி டெலிவரி எப்போ 2வது பக்கம் சிசேரியனு, அதுலேருந்தே வந்து எனக்கு வெயிட்டே வந்து ரெடியூஸ் தான் ஆகல, இருக்கிறது இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து 106 இருக்கேன். அது வந்து எனக்கே தெரியுது பயங்கர ஒபிசிட்டி அப்படின்னு. இதனால வந்து நான் நிறைய இது பண்ணேன், எனக்கு அது இதாகலைங்க. வாக்கிங் ரொம்ப போனதுனால கால் வலி வந்துருது. சரிம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, நம்ம கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது வெறும் மாத்திரை மருந்துகளை மட்டும் நாடி பிரயோஜனம் இல்லைம்மா. நம்ம வந்து அவருக்கு உணவு கட்டுப்பாடுகள் தேவை, உடற்பயிற்சிகள் தேவை, அது கூட மருந்துகள் தேவை. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அதுக்கு ஃபோனில் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு முறை எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு என்னை நேரில் வந்து பாருங்கள். நான் பார்க்கும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன மாதிரி உணவு கட்டுப்பாடுகள் தேவை, என்ன மாதிரி உணவு பழக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், உடற்பயிற்சிகள் என்ன தேவை, அது கூட மூச்சு பயிற்சிகள் என்ன தேவை, இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணுங்கம்மா, நல்ல குணம் கிடைக்கும். வாங்கம்மா, உங்களுடைய ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு வாங்க. உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான சிகிச்சைகள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இயற்கையான முறைகளை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ளிமெண்ட்ஸோ வேறு எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து போகும்போது இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுடைய உடம்புக்கு அது ஒத்துக்காமல் கூட வந்து போகலாம். ஸோ நேரில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்கம்மா, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? பாப்பா பிறந்து இன்னும் 1.5 வருஷம் ஆகுது, இன்னும் பாப்பா சரியா நடக்கல. சரிம்மா, அது டாக்டர்கிட்ட கேட்கணும். சரி, டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். இது குழந்தைய யாராவது மருத்துவர்கள் கிட்ட கொண்டு போய் பரிசோதனை செஞ்சீங்களா? செஞ்சோம் சார். கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் லேட்டா பண்ணேன்னு சொன்னாங்க. சரி. அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்கா சார்? நீங்கள் ஒரு முறை கூட்டிகிட்டு வாங்கம்மா. நான் குழந்தைய ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அதன் பிறகு தான் என்ன தேவைங்கிறத முடிவு செய்ய முடியும். ஆயுர்வேதத்தில், இயற்கை மருத்துவத்தில் இந்த மாதிரி பிரச்சனைக்கு நல்ல தீர்வுகள் நிறைய இருக்குது. ஒரு முறை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு என்ன தேவைங்கிறத நான் சொல்கிறேம்மா. ஓகே, இதுக்கான சிகிச்சைகள் வந்து இருக்கு, தீர்வும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நேரில் வந்து நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். நேர்கள் வந்து கால் பண்ணும்பொழுது டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுகிறத எங்களுக்கு வந்து கிளியராக கேட்கும். அண்ட் டிவியை பார்த்து பதில் சொல்ல வேண்டாம், ஃபோனில் வந்து எங்களுக்கான கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லுங்கள். அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, ஸோ இது குறித்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்பொழுது டாக்டர், இந்த மூட்டு வலிக்கு வந்து ப்ரெக்னன்சியோட என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் இதை தாண்டி குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான முக்கியமான ரீசன்ஸ்னால் அதர் தென் ப்ரெக்னன்சி வேறு என்னென்ன? லைஃப் ஸ்டைல். ஏன்னா இன்றைக்கு பெண்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிறது வரையிலும் கிச்சனில் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் நிற்க வேண்டிய தேவை வருது.
அதன் பிறகு துணி துவைப்பது, பாத்திரம் துலக்குவது, அந்த மாதிரி நின்று செய்யக்கூடிய வேலைகளுடைய தேவை இன்றைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க, 30 பேர் 40 பேருக்கு சமைப்பாங்க. ஆனாலும் உட்கார்ந்து வேலை செய்ததுனால அவர்களுக்கு அதிகமாக பிரச்சனை வரல. இன்றைக்கு மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னு வரும்போது சிங்க்கு நமக்கு நின்றுட்டே செய்கிற மாதிரி வருது, சமையல் நின்றுட்டே செய்கிற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா முட்டுகள், கால்களுக்கு இருக்கக்கூடிய தசைகளுடைய பலவீனம் மிக அதிகமாகிறது. இன்றைக்கு கூட எல்லா பெண்களும் இன்றைக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 85% ஒபீஸாக தான் இருக்காங்க. உடல் எடையும் இந்த முட்டு வலி வருவதற்கு ஒரு காரணம். அதே போல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான ஒரு தவறான பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியாக மருத்துவரை போய் சந்திக்கக்கூடிய ஒரு பழக்கம் பெரும்பாலான குடும்ப பெண்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அவங்க நடக்க முடியாமல் போகும்போது தான் டாக்டர்கிட்ட ஓடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முட்டு வலி வரும்போதே ஆரம்பத்திலேயே ஒரு டாக்டரை போய் பார்த்து அது என்ன ஏது, இதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன உணவு பழக்கம் தேவை, என்ன உடற்பயிற்சி தேவைங்கிற ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா 80% ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ்ன்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய முட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுடைய தேவை நிச்சயமாக இருக்காது. நிச்சயமா டாக்டர், இந்த ஒரு விஷயம் நிறைய வீட்டில் நம்மளால பார்க்க முடியும். இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுமான்னு கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா குவாலிட்டி ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு நம்ம நோய்கள் இல்லாமல் சிறப்பாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமாக செஞ்சு தாக்குறோம். ஸோ இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை திறந்து கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். பட்டுக்கோட்டையிலேருந்து கார்த்திகா பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? என் டாக்டருக்கு கர்ப்பப்பையில நீர் கட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. 18 வயசு தான் ஆகுது. ஓகேம்மா. அது டாக்டர்கிட்ட காமிச்சப்ப கொஞ்ச நாள் டேப்லெட் கொடுத்தாங்க. ஆனால் நீர்க்கட்டியோட சைஸ் பெருசாகல, கொஞ்சம் 6 மாசம் கழிச்சு திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. வெயிட் போடுது, பாப்பாவுக்கு பீரியட் ஒழுங்கா வராததுனால டேப்லெட் பார்த்தோன்னே திருப்பி பீரியட் ஒழுங்கா வரல, வெயிட் போடுது. சரிம்மா சரிம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, நம்ம கேட்கலாம். அது முகம் கழுத்து மட்டும் கருத்து போகுது அதிகமா. சரிங்கம்மா. ஆமாம்மா, நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள்னு சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அல்லது பிசிஓடின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெரும்பாலும் 16லிருந்து 30 வயதுக்கு உட்பட்ட பெண்களில் 60% பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை தீர்ப்பதற்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடற்பயிற்சி. தோப்பு கன்னம் போடுறது அப்படிங்கிறது இதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிறது இந்த பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்து. ஒரு 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், தண்ணீர் விட்டான் கிழங்குடைய சூரணம் ஒரு 10 கிராம், இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கஷாயமாக பண்ணி காலையில் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு கொடுங்க. உணவில் இருக்கக்கூடிய அசைவ உணவுகளையும் அரிசி பொருட்களையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். உடல் எடை குறையிறத பார்க்கலாம், முகத்தில் இருக்கக்கூடிய கருமை நிறம் மாறுவதை பார்க்கலாம், அவர்களுடைய மாதவிலக்கும் சீராகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு மாதவிலக்கு பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ அந்த பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறது சின்ன வயசில் இருந்தால் கூட உடனே டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதும் ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் டாக்டர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கம்மா, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். வணக்கம். இதை தொடர்ந்து அடுத்ததாக பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரும்ப கூட கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அக்குபஞ்சர் சம்பந்தமாக உங்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் விடை கிடைக்கும். ஒரு பிரச்சனைக்கும் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், இப்படி எல்லாருக்குமே சந்தேகங்கள் இருக்கும். நிச்சயமாக அந்த மாதிரியான சந்தேகங்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தரப்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஒரு வாரமும் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் பற்றி ஒரு புள்ளி பற்றி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன பாயிண்ட்? ஆக்சுவலி நம்ம சென்ற நிகழ்ச்சிகளில் மெமரி பூஸ்டிங் பாயிண்ட், ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய புள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளியை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம்.
பட் அந்த புள்ளிக்கு வந்து பல்வேறு பரிமாணங்கள் இருக்குது. ஓகே. இப்போ பொதுவாக மாணவர்கள்கிட்ட நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு வந்து படிக்கிற விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கணும், எக்ஸாமில் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புள்ளியை நாம் மெமரி பூஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த புள்ளியில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ், ஒரு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து கூட இந்த புள்ளி மூலமாக நம்ம நிவாரணம் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்சோமினியா, இந்த தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறதுன்றது இப்போது ஆஃப் லைட் ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா இயல்பான வாழ்க்கையிலேருந்து நாம் கொஞ்சம் விலகி நைட் ஷிஃப்ட், அது இல்லாமல் இயல்பாகவே வந்து இரவில் நம்ம தூங்குறதுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் அவர்கள் இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, திறந்து பேசலாம். வணக்கம். மதுரையில இருந்து. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? டாக்டர் கொஞ்சம் பேசணுமா? டாக்டர் இருக்காங்க சார், உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, நீங்க பேசலாம். சார் ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எங்க குழந்தை 18 வயசு ஆயிடுச்சு. அது குழந்தை பிறவிலேருந்து ஒரு கிட்னி வளர்ச்சி அடையாம இருந்துச்சு. அது வளர்ந்துரும் சொல்லி மாத்திரை மருந்து கொடுத்து சொல்லிட்டே வந்தாங்க. இப்ப ஒன்னும் ஆக முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லி இப்ப டயாலிசிஸ் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கோம். டயாலிசிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து அக்குபஞ்சர் மூலியமா நிப்பாட்ட முடியும், சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி செய்ய முடியுங்களா? அதாவது அக்கிபங்க்சர் சிகிச்சை வந்து நீங்கள் எந்த நிலையிலையும் கொடுக்கலாம். ஆனால் பிரச்சனையினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை பொறுத்து தான் ரிலீஃப் கிடைக்கும். இப்போ இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிறவி கோளாறு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரெண்டாவது, குழந்தையினுடைய வயது இப்போ 18. ஸோ 18 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பிறவி பாதிப்புக்கு வந்து இப்போது நீங்கள் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஹலோ, டயாலிசிஸ் செய்ய துவங்கிட்டீங்களா? சரி, இப்போ இந்த சூழ்நிலையில் அக்கிபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா கிராஜுவலாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். டயாலிசிஸ் செய்வதற்கான அந்த இப்போ வாரத்தில் ஒரு 3 தடவை நீங்கள் டயாலிசிஸ் போகிறீங்க அப்படின்னும் போது அது 2 தடவையாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றபடி இப்போது அந்த பேஷண்ட்டோட கண்டிஷன், ப்ரெசன்ட் எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தா மேற்கொண்டு விவரங்களை சொல்லலாம். ஜென்ரலாக இந்த கண்டிஷனில் அக்கிபஞ்சர் கொடுக்கலாமா அப்படின்னா டெஃபினட்டாக அக்கிபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்யலாம். பட் பலன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து கொஞ்சம் லென்த்தன் பண்ணிக்கலாம். ஒரு 3 முறை டயாலிசிஸ் செய்கிறத 2 முறையாக செய்யறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஓகே. ஸோ டாக்டர் சொல்லியிருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோடைய எந்த மாதிரியான எனர்ஜி லெவல் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ட்ரீட்மெண்ட்ஸோடைய அந்த வீரியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க, சைட் பை சைடு உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டும் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே எடுத்துக்கோங்க. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம், நான் விமலா பேசுகிறேன் மேடம், மதுரையிலேருந்து. சொல்லுங்க விமலா, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், எங்கள் பையனுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு, ஒரு 3 டைம் ஃபிக்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஆனால் வந்து அவனுக்கு இப்போ இஇஜி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 இயர்ஸ் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. ஆனால் வந்து அவன் வந்து நைட்டில் வந்து தூங்கவே மாட்டேன்றான், ரொம்ப லேட்டாக தூங்குறான். என்ன வயதுமா? சொல்லுங்க. என்ன வயதுமா? வயசு வந்து 13 வயசு ஆகுதுங்க. 13. ஞாபக சக்தி கம்மியாக இருக்கு. சரிம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, நம்ம கேட்கலாம். இப்போ அவன் ரெகுலர் ஸ்கூலுக்கு போகிறோம் நம்ம? ஆமாம் சார். என்ன கிளாஸ் படிக்கிறான்? இப்போ 7th போயிட்டு இருக்காங்க சார். வலிப்பு வந்து பிறந்ததுலேருந்து வராமல் இருந்து இப்போ தான் வந்திருக்கா இல்லை அடிக்கடி வருமா? இல்லை சார், அவனுக்கு வந்து ஒரு 2.5 வயசுல வந்து கீழே விழுந்தான், கீழே விழுந்தப்போ வந்து அப்படியே மூச்சு பேசல நின்றுச்சு ஒரு வாட்டி. சரி. அதோட நாங்கள் பக்கத்தில் கிளினிக் கூட்டு போனோம், சரியாயிடுச்சு சார். அப்புறம் திரும்ப வந்து ஒரு வாட்டி ஃபீவர்னால ஃபிக்ஸ் வந்துச்சு சார். அது எந்த வயசுலமா? அது வந்து ஒரு 5 வயசு இருக்குங்க சார். சரி. இப்போ வந்து ஒரு 10 வயசுல ஒரு வாட்டி அது மாதிரி ஃபீவர் ஓவர் ஆயிட்டு திரும்ப ஃபிக்ஸ் வந்துச்சு. சரி. இஇஜி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு சார் வந்து டேப்லெட் போடணும், நியூரோ டாக்டரை பார்த்தோம். இப்போ 3 வருஷமா நீங்க அந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? 2 வருஷமா போட்டுட்டு இருக்காங்க சார். அடுத்து வந்து ஒரு வருஷம் கழிச்சு டோஸ் குறைச்சிருக்காங்க. 10 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு ஃபிக்ஸ் வரலையாமா? இல்ல சார், இப்போ மெடிசன் எடுத்ததுல இருந்து இல்ல சார். வெரி குட். நார்மல் டெலிவரியா? ஆமா சார்.
உங்களுக்கு முதல் குழந்தையாம்மா? ஆமா சார், ஆமா சார். ஓகேம்மா. இப்போது நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேளுங்க. ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஏற்கனவே 2 லைஃப் சேவிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து நம்ம மூக்குக்கு கீழே மேல் உதட்டில் இருக்குது, இன்னொரு புள்ளி நம்முடைய கால் பாதத்தில் இருக்குது. அது K1 அப்படின்னு சொல்லுவோம். அந்த படங்களை கூட நீங்கள் அப்புறமா நீங்கள் பார்த்துக்கலாம், கூகுளில் பார்க்கலாம், இல்லை என்னோடய வெப்சைட்டில் பார்க்கலாம். இந்த 2 புள்ளிகளில் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வலிப்பு வராமலேயே தடுக்க முடியும், அல்லது வலிப்பு வந்தவுடன் அழுத்தினீங்கனாலும் உடனடியாக வலிப்பு நின்றுடும். ரெண்டாவது, இப்போ இந்த மருந்து சாப்பிட்றதுனால ஒரு 2 வருஷமாக வலிப்பு வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த குழந்தைய ஒரு தடவை நீங்கள் நேரில் ஒரு அக்யூபஞ்சர் டாக்டரை சந்தித்து அறிவுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மருந்துகளை குறைக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மருந்துகளை வந்து இனிமேல் அவன் தொடர்ந்து சாப்பிட்டா பலவிதமான பக்க விளைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை டாக்டர்களே குறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அக்யூபஞ்சர் சிகிச்சையை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கும் போது அந்த மருந்துகளை வந்து நம்ம விரைவாக குறைக்க முடியும். பட் ஆல் ஆஃப் ஏ சடன் அந்த மருந்தை நீங்கள் நிறுத்திடக்கூடாது. ப்ராப்பராக அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு, ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அவனுக்கு அந்த சப்போர்ட் கிடைத்த பிறகு படிப்படியாக அந்த மருந்தினுடைய அளவுகளை குறைச்சி தான் நிறுத்தணும். ஓகேவா? ஸோ அவசரப்படாதீங்க. குழந்தைக்கு வந்து நீங்கள் 13 வயசு ஆயிடுச்சு, பட் இப்போ அந்த மருந்தை நிறுத்துறதுன்றது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கிராஜுவலாக மருந்தினுடைய அளவை குறைத்து தான் நிறுத்தணும். வலிப்பு வராது. அவனுடைய அந்த மருந்துகளை இத்தனை வருஷமாக சாப்பிட்டதால ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் கூட நாம அக்யூபஞ்சர் மூலமாக சரி பண்ண முடியும். நிச்சயமா டாக்டர். ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. நேரில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த மெடிசனுடைய லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். அதே சமயம் பிரச்சனை திருப்பி வராமலும் வந்து பாதுகாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர். ஸோ நம்ம வந்து குறிப்பாக வந்து இந்த இன்சோம்னியா பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எப்படி மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத குறித்து வந்து பேசிட்டு இருந்தோம் டாக்டர். பட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இப்போ ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, காலையில் எழுந்து அவசர அவசரமாக நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கே சரியாக இருக்குது, இதில் நான் எங்கே எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்ன? இவங்களுக்கு தீர்வே கிடையாது. ஏன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்க மருத்துவம் அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நிச்சயமாக நாம் அடையவே முடியாது. சரி, இப்போது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பாத ஒரு மனிதனை கூட நம்ம பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்னென்னலாம் செய்யணும்னு நமக்கு தெரியும், தெரியாதவங்க கூட யாரும் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னது போல் அதை நான் செய்ய தயாராக இல்லை, எனக்கு ஆரோக்கியம் மட்டும் வேணும் அப்படின்னா நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப கடுமையான உடற்பயிற்சியெல்லாம் தேவையில்லை. மினிமம் 15 to 30 minutes ஒரு வாக்கிங், ஒரு 10 நிமிடங்கள் வந்து மூச்சு பயிற்சி. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ் இருக்குது பரவலாக. அதில் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உணவு முறையை நெறிப்படுத்திக்கிட்டிங்கனாலே நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. சரி, பிகாஸ் இப்போ நீங்கள் சொன்னது போன்ற அந்த மனநிலை இருக்கிறதுனால தான் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு 10 வருஷத்தில் ஒரு நர்சரி ஸ்கூலில் கூட ஒரு டயாலிசிஸ் சென்டர் தேவைப்படும் அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. காரணம், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இல்லை. கருத்தரிப்பதில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. குழந்தை இல்லாத பிரச்சனை நிறைய பெற்றோர்கள்ட்ட இருக்குது. பிறக்கும் குழந்தைகள் நோயோடு பிறக்கிறாங்க. ஸோ இந்த நிலை நீடித்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அதனால் நிச்சயமாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் இது ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்னு சொன்னால் தான் விற்க முடியுது. இப்போ பாத்திரங்கள் கூட பார்த்தீங்கன்னா மண் பாத்திரங்களில் சமைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து ஒரு பேஷனாக மாறிட்டு வருது. ஸோ அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மீண்டும் நாம் இயற்கையோடு நெருங்க துவங்கி இருக்கிறோம். இது ஒரு நல்ல மாற்றம். இதை வந்து பெரிய அளவில் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான வாழ்க்கை முறையை வந்து மேற்கொள்ளணும். நிச்சயமா டாக்டர், நீங்கள் சொன்ன இந்த மாற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு, அதை வந்து தொடர்ச்சியாக வந்து நடத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிறத டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம். நிச்சயமா நேர்கள் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும். உங்களுடைய தெளிவான பதில்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். இதே மாதிரியான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு தினமும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால்.